ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டிவ் விஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ரெண்டாவது ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆர்பிஎஸ் கொலம்போவில் தான் இந்த போட்டியும் நடக்கும்போது ரெண்டாவது போட்டிக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது 60%. இன்ஃபேக்ட் முதல் போட்டிக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் கொஞ்சம் ட்ரிஸ்லிங் இருந்தது, மேட்ச் இன்டரப்ட் ஆகலை. ஸோ இந்த போட்டிக்கும் மழைக்கு 60% வாய்ப்பு இருக்குது. ஹியூமிடிட்டி 80% வரைக்கும் இருக்கும். காற்றினுடைய வேகம் 19 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மழை இல்லைன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மழை இருக்குது அப்படின்னா சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி அதே டர்னிங் ட்ராக் நேற்று நடந்த மேட்ச் எந்த பிச்சில் நடந்ததோ அதே ட்ராக்கில் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டேர்னிங் ட்ராக் அப்படின்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சமர விக்ரமாவை ட்ராப் பண்ணிவிட்டு கமிண்டு மெண்டிஸ் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கமிண்டு மெண்டிஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ டாப் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி வேறு ட்ராக்கில் ஆடினாங்க அப்படின்னா அபிஷ்கா ஃபெர்னாண்டோ ஓப்பனரை ட்ராப் பண்ணிட்டு குஷால் மெண்டிஸ் அண்ட் நிசங்காவை ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல மிடில் ஆர்டரில் கமிண்டு மெண்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அபிஷ்கா ஃபெர்னாண்டோ அல்லது சமர விக்ரமாவை ட்ராப் பண்ணிட்டு கமிண்டு மெண்டிஸை கொண்டு வருவாங்க. ஏன்னா கமிண்டு மெண்டிஸ் லெஃப்ட் ஹேண்டர், அது மட்டும் இல்லாமல் 2 கையிலையும் பால் ஸ்பின் பண்ணுவார். அண்ட் இன்னொரு சேஞ்ச் பார்த்திங்கன்னா பவுலிங் சைடில் டெபியூ பிளேயர் முகமது சிராஜ் நேற்று 4 ஓவரில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். எக்கனாமிக்கலாக போட்டாலும் விக்கெட் எடுக்கல. ஸோ எஷான் மலிங்காவை ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ரீலங்கா 11 பொறுத்த வரைக்கும். என்னுடைய ஒப்பீனியனில் இந்தியா 11 பொறுத்த வரைக்கும் நான் கில்லை ட்ராப் பண்ணுவேன். ஏன்னா டாப் ஆர்டரில் அதிக டாட் பால்ஸ் ஆடினது பார்த்திங்கன்னா அவர் தான் ஆடியிருக்காரு. ஸோ அதனால் நான் அவரை ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் வைஸ் கேப்டனாக இருக்கிறதுனால அவரை ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் கில் ட்ராப் பண்ணிட்டு கேஎல் ராகுல் ஓப்பனிங் பண்ண வச்சுட்டு ரிஷப் பண்ணிட்டு விக்கெட் கீப்பராக உள்ளே கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். பட் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி ஸ்ரேயாஸ் ஐயரை ட்ராப் பண்ணிட்டு ரியான் பராக் ரைட் ஹேண்ட் பேட்டர், ஸ்பின் ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் ரெண்டுமே நல்லா போடுவார், ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவார், அவரை உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் தான் இந்தியா 11 நடக்கும். ஸோ 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா 220க்குள்ளே இதே பிச்சில் நடந்தது அப்படின்னா 220க்குள்ளே ஸ்ரீலங்காவை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா 230 சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ 220க்குள்ளே கட்டுப்படுத்தணும். ஃபீல்டிங் நல்லா பண்ணணும். ஏன்னா பவுலர்ஸ் நேற்று நல்லாவே போட்டாங்க. பட் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க, ரன் அவுட் வாய்ப்புகளை தவற விட்டாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும். அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரோஹித் அண்ட் கோலி தவிர்த்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் சரியாக யூஸ் பண்ணல. நிறைய டாட் பால்ஸ் ஆடினாங்க. கிட்டத்தட்ட 40 ஓவரில் பார்த்தீங்கன்னா 120 டாட் பால் கிட்ட இருந்தது. ஸோ இதெல்லாம் மாற்றணும். பவுண்ட்ரிஸ் வரலன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும். சிங்கிள்ஸ் 2 3s எல்லாம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் இந்தியா சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். மற்றபடி பவுலிங் நல்லா இருந்தது. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் மேலே பெரிய ப்ரெஷர் இருக்குது. டாப் ஆர்டரில் ஸ்ரீலங்காவுக்கும் பார்ட்னர்ஷிப்ஸ் இல்லை. லோயர் மிடில் ஆர்டர் பார்ட்னர்ஷிப்பால் தான் 230 எடுத்தாங்க. அண்ட் பவுலிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் ரன்ஸை கட்டுப்படுத்தணும். ஸோ கேட்சஸ் 1 or 2 ட்ராப் பண்ணாங்க. அவங்களும் ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்தியா ஸ்ரீலங்கா சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்த 2 மேட்ச்சில் மழை வரலை அப்படின்னா 1-1 அப்படின்னு கூட இந்த சீரீஸ் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.